சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சிந்தாமணிக்கு முத்து சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்தபடிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னங்க இப்போ எதுக்காக அவசர அவசரமா திருப்பதிக்கு போகணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கிட்ட மீனா கேட்க, ஐயோ மீனா, காரியமே கெட்டு போச்சு. நம்ம ரேகா இருக்கால, அவளை அந்த சிந்தாமணியோட அவங்க புருஷனும் சேர்ந்து ரேகாவை அடைச்சு வச்சிருக்காங்க. அதனால ரேகா கிட்ட நான் பேசினேன். இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழற மாதிரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகு. நீ எந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் எங்களுக்கு ஒரே ஒரு தகவலை சொல்லு, நான் சத்யாவை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறேன்னு நான் தைரியம் கொடுத்துருக்கேன். அதனால தான் நீ இல்லாம எப்படி நம்மளால அந்த ரேகாவை காப்பாற்ற முடியும்? அதுக்காக தான் நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கிட்ட முத்து சொல்ல, என்னங்க சொல்றீங்க? ரேகாவை அடைச்சு வச்சிருக்காங்களா? ஆமா மீனா, ரேகா சத்யாவை காதலிக்கிற விஷயம் சிந்தாமணிக்கு தெரிய வந்திருக்கு. அதனாலதான் ரேகாவை படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ரேகாவை காப்பாத்தணும். பேசுறதுக்கு நேரம் இல்ல, நீ கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்து, மீனா, சத்யா கூடவே முத்துவோட ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே கிளம்பி அங்க ஹாஸ்பிட்டலுக்குமே போறாங்க. இன்னொரு பக்கம் சிந்தாமணியோ அங்க எப்படியும் ரேகா நம்மளை ஏமாத்தி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்கிற விஷயத்த தன்னோட புருஷனுக்கு சொல்லிட்டு இங்க ஃபோன் பண்ணி, என்னங்க நான் சொன்ன மாதிரியே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா இல்லையா? இன்னுமா போய்கிட்டு இருக்கீங்க? என்ன சிந்தாமணி, திருப்பதி என்ன பக்கத்துல இருக்கு, நான் போய்கிட்டு தான் இருக்கேன். நான் போய் எப்படியும் நம்ம பொண்ணை அழைச்சிக்கிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வரேன், நீ போன வை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணியோட ஹஸ்பண்டுமே வேக வேகமா கார் எடுத்துக்கிட்டு அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன ரேகாவோ தான் மறைச்சு வச்சிருந்த செல்போனை எடுத்து அங்க சத்யாவுக்கு, சத்யா, நான் திருப்பதியில இருக்க ஒரு ஸ்வரம் ஹாஸ்பிட்டல்னு ஒரு இடத்துல தான் என்னை அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் அதுக்கான லொக்கேஷன் உன்னோட செல்ஃபோனுக்கு அனுப்பியிருக்கேன். சீக்கிரமா நீ முத்து உங்கள் அக்காவை அழைச்சிக்கிட்டு சீக்கிரம் வா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னோட அப்பாவும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறதா இப்போதான் என்னோட அங்கிள் சொன்னார். எப்படியாவது என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கே ரேகா ஃபோன் பண்ணி சத்யா கிட்ட பேச, நீ எதுக்கும் கவலைப்படாத ரேகா, நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். மாமா நம்மளை கைவிட்டிட மாட்டாரு, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யாவை ஃபோனை வச்சுட்டு எல்லாருமே கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. என்னங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டு இப்படி நின்றுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மீனா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நம்மளை மட்டும் ரேகாவோட குடும்பத்தில் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. முக்கியமா ரேகா அப்பாவோட கண்ணில் நம்ம படவே கூடாது. அதனால அப்படியே இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக முடியாது. வேற எப்படிங்க உள்ள போறது? இங்க பாரு, நீ டாக்டர். என்ன சொல்றீங்க? நான் டாக்டரா? ஆமா மீனா, நீ டாக்டர், நாங்களாம் வார்ட் பாய். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள இருக்க ஒரு பேஷண்ட்டை நாம வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அதனால தான் இப்போ அந்த இதுவுல தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நாம போக போறோம். போய் ரேகாவை எப்படியாவது ஸ்ட்ரக்சரில் வச்சு அப்படியே ஆம்புலன்ஸில் ஏற்றி வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி நேரா நாம போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம். புரிஞ்சுதுல? என்ன சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷனா? ஐயோ மீனா, எல்லாத்தையும் இங்கே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. முதல்ல கிளம்பு, ட்ரெஸ்ஸை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து ஒரு ஐடியா கொடுக்க அங்க இருந்த எல்லாருமே தனக்கான ட்ரெஸ்ஸையும் மாத்திக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே அவங்க ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு எப்பவும் போல ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போக, அதே நேரம் இங்க ரூமுக்குள்ள படுத்து அங்க மயக்கத்துல கிடக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த ரேகா கிட்ட பக்கத்துல வந்த இங்க சத்யாவை பார்த்து ரேகா எழுந்து உக்காந்து அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சத்யா, நீ வந்துட்டியா? நீ வரமாட்டேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். என்ன எங்கேயும் போக விடாம ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படியோ முத்து, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க. ஐயோ ரேகா, அழறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. சீக்கிரமா இந்த ஸ்ட்ரக்சர்ல உட்காருங்க, இந்த மாஸ்கை மாட்டிக்கங்க. நான் எப்படியாவது உங்களை வெளியே இருக்க ஆம்புலன்ஸுக்கு கூட்டிட்டு போகணும். சீக்கிரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல, கொஞ்ச நேரத்துல ரேகாவோ அந்த ஸ்ட்ரக்சர்ல மாஸ்கை மாட்டிக்கிட்டு உட்கார, அதே நேரம் கூட மீனா, அங்க இருந்த செல்வம்னு எல்லாருமே அந்த ஸ்ட்ரக்சரோட வெளியே கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப வேகத்தோட வந்த இங்க ரேகாவோட அப்பா இருந்துகிட்டு அங்க ரிசப்ஷன்ல, இங்க ரேகாங்கிறவங்கள எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க, ரூம் நம்பர் 17 போய் பாருங்க சார் அப்படின்னு ரிசப்ஷன்ல சொல்ல, கொஞ்ச நேரத்துல ரேகாவோட அப்பா வேக வேகமா ரூமுக்குள்ள வந்து கதவை திறந்து பார்க்க அங்க ரேகா இல்லாததை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகுறாரு. டேய், என்னடா இது?
உன்னை நம்பி தானே என்னோட பொண்ணை உன்னோட வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். கடைசியில் பார்த்தா இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் ஆகிற அளவுக்கு ஆக்கியிருக்க. ஆனா இங்க வந்து பார்த்தா என் பொண்ணை காணோம். அவ பக்காவா திட்டம் போட்டு எதையோ ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கா. நீயும் அதை நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்து வச்சிருக்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரேகா அப்பா ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. சாரிப்பா, எனக்கு என்ன தெரியும் உன் பொண்ணு இவ்வளோ ட்ராமா பண்ணுவான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இப்போ என்ன இங்க இருந்து தப்பிச்சிருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எங்க போயிட போறாங்க. அதனால இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா நாம தேடி பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவோட அப்பாவும் அங்க ஃப்ரெண்டுமே தேடி சுத்தமொத்தம் ஹாஸ்பிட்டலை தேடி பார்க்கறாங்க. இன்னொரு பக்கம் வேக வேகமா முத்துவோ அங்க ரேகாவை அழைச்சிக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்த எல்லாருமே ஆம்புலன்ஸ்ல அப்படியே எஸ்கேப் ஆகுறாங்க. பாத்தியா மீனா, இவங்க 2 பேரோட காதல் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு நீயே பாத்துக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து எங்க நம்ம காதல் சேராதா சேருமோன்னு ரொம்ப பதட்டத்தோட இருந்து இப்போ ஒன்று சேர்ந்த பிறகு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க நீயே பாரு. இங்க பாரு சத்யா, இதுக்கு மேல நாம ரேகாவை அப்படியே விட முடியாது. இப்பவே நாம போலீஸ் ஸ்டேஷன் போகணும். என்னங்க சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போனா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அங்க சிந்தாமணிக்கு தான் ஃபோன் பண்ணுவாரு. இங்க பாரு, வேற வழி இல்லை. இவங்க 2 பேருமே மேஜர். அதனால போலீஸ் ஸ்டேஷன் போய் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. இவங்களோட காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ரேகாவோட அப்பாவும் அம்மாவும் இவங்களை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் அங்கேயே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சத்யா, உனக்கு சம்மதம் தானே? ரேகா உனக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க இங்க ரேகாவோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். என்னோட முழு சம்மதமும் இருக்கு அப்படின்னு இங்க ரேகா சொல்ல இன்னொரு பக்கம் சத்யா ரொம்ப வருத்தத்தோட இருந்துகிட்டு இருக்க. என்னடா சத்யா, எதுக்காக இவ்வளவு வருத்தமா இருக்க? அது மாமா, நீயும் அக்காவும் இருக்கீங்க. ஆனா அங்க அம்மா இல்லையே. ஆனா அம்மா இல்லாம எப்படி நான் ரேகா கழுத்துல தாலியை கட்ட முடியும் மாமா? ஐயோ சத்யா, இவ்வளவுதானா உனக்கு? மீனா, சீக்கிரமா சீதாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லயே சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால வீட்டுக்கு போய் அங்க அத்தையை கூட்டிக்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொன்ன மாதிரியே அங்க மீனாவோ நேரா சந்திராவுக்கும் கூடவே சீதாவுக்கும் ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸோட நேரா அங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு போய் நின்னு ரேகா, சத்யா சீக்கிரமா உள்ள வாங்க. யோ முத்து, என்னையா இது? இவங்க 2 பேரையும் எங்க கூட்டிட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? அதுவும் மாலையும் கழுத்துமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் பார்த்தா தெரியலையா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம். இவங்க மனசார ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. இதோ இருக்காங்களே இந்த பொண்ணு ரேகா, இது வேற யாரும் இல்ல, சிந்தாமணியோட ஒரே பொண்ணு. இந்த பொண்ணு ஒரு ஏழை பையன் சத்யாவை காதலிக்கிறாங்கிறதுக்காக இவங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த பொண்ணை ஒரு இடத்துல தூக்கிட்டு போய் கடத்தி வச்சிருந்தாங்க. இந்த பொண்ணை துன்புறுத்துனாங்க. அதனால இந்த பொண்ணை நாங்க ஒரு வழியா காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் சார். இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க, அதுக்காக தான் சார் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல இன்ஸ்பெக்டரோ, யோ என்னையா இது, பெரிய இடத்து பொண்ணுன்னு சொல்ற, அதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சிருவாங்களா? போயா பேசாம, முதல்ல அவங்க அம்மா வரட்டும். சார் என்ன சார், இந்த பொண்ணு மேஜர், இந்த பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருக்கு. அப்போ கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது உங்களுடைய கடமை. அதை விட்டுட்டு என்ன சார் மறுபடியும் அந்த சிந்தாமணி கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு நீங்க ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்ல உடனே இங்க ரேகாவோ, சார் நான் மேஜர் சார், எனக்கு சத்யாவை பிடிச்சிருக்கு, நாங்க மனசார காதலிக்கிறோம், எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு ரேகா சொல்ல வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டரோ, சரி தாலி எடுத்துட்டு வந்தீங்களா? யோ கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரையும் ரிஜிஸ்ட்ரேஷன்ல எழுதிரு, இந்தப்பா இந்த தாலியை கட்டு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கொடுக்க அதே நேரம் அங்க சந்திரா சீதான்னு எல்லாருமே கிளம்பி நேரா போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. வந்த கொஞ்ச நேரத்துல அங்க சத்யாவோ ரேகா கழுத்துல தாலியை கட்ட சுத்தமுத்தம் இருக்க எல்லாருமே பூக்களை தூவி சந்தோஷமா வாழ்த்தையும் சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா அண்ணாமலைன்னு அவங்களுமே ஸ்டேஷனுக்கு வர, பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி எப்படியோ இந்த பிச்சைக்கார பையனை அந்த ரேகா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எப்படியோ விளங்காம போனா சந்தோஷம்தான். அந்த சிந்தாமணிக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. என்னங்க, அதான் கல்யாணத்தை பார்த்தாச்சுல, நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய ஒரு பக்கம் அண்ணாமலையை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போக, இன்னொரு பக்கம் இங்க சந்திராவோ ரேகாவையும் சத்யாவையும் எப்பவும் போல வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல சிந்தாமணி விஷயத்தை கேள்விப்பட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்து சத்தம் போட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. சார் என் பொண்ணு எங்க சார், எங்க சார் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட கேட்க, மேடம் இங்க வந்து கத்துற வேலை வச்சுக்காதீங்க,
உங்க பொண்ணு ஸ்ட்ராங்கா நான் சத்யாவை தான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ண அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் மேஜர்னு சொல்லி இல்லாத சட்டத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அதனால வேற வழி இல்லை, நாங்களும் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்போதான் மாப்பிள்ளை வீட்டுக்கு, அதான் அந்த பையன் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி விட்டுருக்கோம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க, இங்கே வந்து சத்தம் போடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க? பெத்தவனா என்னோட சம்மதம் இல்லாமல் என் பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? இங்க பாருமா, உன் பொண்ணு மேஜருங்கிறதுனால யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, பேசாம போமா, இடத்த காலி பண்ணு. ரொம்ப கோபத்தோட ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த சிந்தாமணியும், போச்சாங்க, நான் எத்தனை தடவை சொன்னேன் என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கங்கன்னு, என் பேச்சு எங்க கேட்டீங்க? வாங்க, வேற வழியே இல்லை, அந்த சந்திராவோட வீட்டுக்கு போய் நம்ம பொண்ணை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவளை கூட்டிட்டு வரணும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்டை அழைச்சிக்கிட்டு இங்க சிந்தாமணி நேரா சந்திராவோட வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசலுக்கு வந்த ரேகாவோட அப்பாவையும் அம்மாவையும் பார்த்த இங்க முத்து இருந்துகிட்டு, அத்தை அங்க பாருங்க யார் வந்துக்கிறதுன்னு, உங்களோட சம்மந்தி வந்திருக்காங்க, போய் உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, யாருடா சம்மந்தி? யாரு சம்மந்தி? இந்த பூக்கற்ற கேவலமான வீட்டுக்கு நான் சம்மந்தியா? ஏ ரேகா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை எப்பேற்பட்ட கோபுரத்துல உட்கார வைக்கணும்னு நானும் உன் அப்பாவும் ஆசைப்பட்டோம், இப்படி வந்து ஒரு கேடு கட்ட கேவலமான குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டியே, எதுக்காக இப்படி பண்ண? கல்யாணம் வேற பண்ணி தொலைஞ்சிட்ட, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, இந்த தாலியை கழட்டி போட்டுட்டு இப்பவே என் கூட வா, உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து பணக்கார வீட்டுல நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சொன்னா புரிஞ்சுக்க ரேகா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி சொல்ல, உடனே ரேகா இருந்துகிட்டு, டேட் இங்க பாருங்க, அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போங்க, எனக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே என் சத்யா கிட்ட இருந்து என்ன யாராலையும் பிரிக்க முடியாது, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரேகா சொல்ல, இந்த தாலி இருந்தா தானடி இவ்வளவு ஆட்டம் போடுவ, ஒழுங்கு மரியாதையா அந்த தாலியை அறுத்து போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்க தாலி பிடிச்சி பிடுங்க, வந்த கோவத்துக்கு சந்திராவோ சிந்தாமணியோட கன்னத்துல ஓங்கி பலர்னு நல்லா 4 அறை கொடுக்குறாங்க. நீயும் ஒரு பொம்பளை தானே, கல்யாணமானவ தானே, இப்படி கட்டுன தாலிய ஈரம் காயறதுக்குள்ள அறுக்க பாக்குறியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? வீட்டை விட்டு வெளியே போ, என் மருமகளை ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, மரியாதை கெட்டு போயிடும். இது ஏழை குடும்பமா இருந்தாலும் என் மருமகளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கும் தெரியும், என் பையனுக்கும் தெரியும். நீ நினைக்கிறத விட எதிர்பார்க்கறத விட உன் பொண்ணை, அதாவது என் மருமகளை நாங்க நல்லா தான் பார்த்துப்போம். மாப்பிள்ள, இதுக்கு மேல இந்த பொம்பளைக்கு மரியாதை கிடையாது, இப்பவே இவங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட இங்க சந்திரா சொல்ல, அப்படி சொல்லுங்க அத்தை. பாத்தியா மீனா, கோவப்படாத உன் அம்மாவையே இந்த சிந்தாமணி எந்த அளவுக்கு கோவப்பட வச்சிருக்கா பாரு. ஏய் சிந்தாமணி, இன்னும் என்ன இங்கே நின்றுகிட்டு இருக்க, வெளியே போ, அத்தை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அங்க முத்து அவமானப்படுத்த வேற வழி இல்லாம சிந்தாமணியோட ஹஸ்பண்டோ, சிந்தாமணி வா, இதுக்கு மேல நாம இங்க நின்னா நமக்கு தான் அது அவமானம், இவ படுற கஷ்டத்தை எப்படியாவது இவளை அனுபவிச்சுக்கிட்டோம், இனி நம்ம வீட்டு பக்கம் கூட இவ வரக்கூடாது, நீ வா சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட அப்பாவும் அம்மாவும் அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க.